ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஜெனி, நீ 2 வாரமாக கேட்டுட்டு இருந்த, எனக்கு டைமே கிடைக்கல, இப்போ போட்டுட்டேன் ஜெனி. இது வந்து நம்ம ஜெனி வந்து 2 வாரமாக கேட்டுட்டு இருந்தாங்க, போடுக்கா போடுங்க 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 சக்தின்னுட்டு. இப்போ போட்டுட்டேன் ஜெனி. சாரி ஜெனி, லேட் பண்ணதுக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ வேர்க்கடலை எண்ணெய் தான், அதாவது மலாட்டை எண்ணெய்ன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இந்த வேர்க்கடலை எண்ணெய் ஒரு ஆளுக்கு 3 ஸ்பூன் கணக்கில் சேர்த்துருக்கேன். 4 பேருக்கு சேர்த்துருக்கேன். இதில் 2 ஏலக்காய் 2 பட்டை சேர்த்தாச்சு. இது பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். 4 லவங்கப்பூ சேர்த்துக்கலாம். இதுவும் பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா வந்து நம்மளுடைய டென்ஷன், பிபி இதெல்லாம் வந்து குறைக்கும். இது பொரிஞ்சதுமே 3 வெங்காயம் பல்ஸ் மோடில் அடித்து வச்சுருக்கேன், குறைன்னு. இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொன்று சீக்கிரமாக வதங்கி வரும். அடுத்தது கிரேவி தனியாக, வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக தெரியாமல் ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சர் சூப்பராக கொடுக்குங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி மிக்சியில் நைஸாக ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எதுவுமே நம்ம வதக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது. பாருங்கள், இப்போது எண்ணெயே பிரிஞ்சு வந்திருக்கு, அந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ இது ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம். கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தயவு செய்து கலர் சேர்த்துக்காதீங்க. ஹோட்டலில் கலர்ஃபுல்லாக தராங்க அப்படின்னா அதில் கலர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கலர் நல்லா கொடுக்கும். அதோட வாசனையுமே நல்லாவே இருக்கும். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதை எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தனியாத்தூள் அதிகமாக சேர்க்கறதால திக்னஸ் வரும், பட் ஆனால் டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது தனியாத்தூள் 1 ஸ்பூன் அந்த வாசனைக்காக சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாமே, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மசாலாவோட ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம 6 முந்திரி 2 ஸ்பூன் கசகசா தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சேன். இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நான் அதை நைஸாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இந்த முந்திரி கசகசா பேஸ்ட் சேர்க்கும்போது அந்த ஹோட்டலில் கொடுக்குற அந்த ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்காய் அரைச்சி ஊற்றினா அந்த டேஸ்ட் கிடைக்காது. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா வேகணும் இல்லையா. ஒவ்வொரு மஷ்ரூம்ஸ் நிறைய தண்ணி வந்து கசியும். இதில் அதிகமாக தண்ணி கசியல. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நல்லா வதக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்து பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச முந்திரி கசகசா அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சப்போஸ் மஷ்ரூம் வந்து வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த முந்திரி கசகசா பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சும்மா ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நம்ம அந்த முந்திரியும் கசகசா பேஸ்ட்டும் சேர்த்தப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே அருமையான மஷ்ரூம் கிரேவி. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்பை விட ரொம்ப சூப்பராக ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் மஷ்ரூம் கிரேவி. கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். ஜெனி 2 வாரமாக கேட்டுட்டு இருந்தேன். சாரி ஜெனி, என்னால் எடிட் பண்ண முடியல. செஞ்சுட்டேன், பட் ஆனால் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகிடுச்சு ஜெனி. சாரி. அருமையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.